இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. டிஐஜி வருண்குமார் வழக்கு தொடர்பாக ஆதாரங்களை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ், வணக்கம். கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது மனைவி வந்திதா பாண்டே தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொது இடங்கள்ல தொடர்ந்து அவதூறாக பேசி வந்ததை தொடர்ந்து வருண்குமார் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். அந்த வழக்கின் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவை அளித்ததை தொடர்ந்து இன்று காலை நீதிமன்றத்தில் டிஐஜி வருண்குமார் மற்றும் சீமான் நேரடியாக ஆஜராகினர். இந்த வழக்கின் குறித்து முழுமையான விசாரணையானது நீதிபதி முன்னிலையில் நடைபெற்று வந்த நிலையில வருண்குமார் தரப்பில் என்னென்ன ஆதாரங்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள், அது மற்றும் இந்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது, அந்த சம்மன் அனைத்தையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என சீமான் தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியிடம் முறையிட்டனர். அது தொடர்பான ஆதாரங்கள் மற்றும் அந்த விவரங்களை அவர்களிடம் வழங்குமாறு நீதிபதியும் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த அவதூறாக பேசிய அந்த வீடியோ ஆதாரங்கள் அனைத்தையும் பென்டிரைவ் மூலியமாகவும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆஜராகுவதற்காக வழங்கப்பட்ட அந்த சம்மனையும் அவரிடம் ஒப்படைக்குமாறு தற்போது நீதிபதி விஜயா உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் சீமான் மற்றும் வருண்குமார் ஆகியோர் நீதிமன்ற வளாகத்திலேயே காத்திருக்கின்றனர். தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு பிறகாக மீண்டும் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த ஆதாரங்கள் வருண்குமார் தரப்பில் என்னென்ன ஆதாரங்கள் வழங்கியிருக்கிறார்களோ அதை அனைத்தையுமே பென்டிரைவ் மூலியமாக அவர்களிடம் கையெழுத்திட்டு பெற்றுக்கொள்வார்கள். தற்போது அதுதான் தற்போது இங்க நீதிபதி முன்பாக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த நீதிபதி வருண்குமார் சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கானது தொடர்ந்து திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எண் 4 தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில நீதிமன்ற வளாகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியினர் அதிக அளவு திரண்டுள்ளதால் இந்த பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த நீதிமன்ற வளாகம் ஒரு பரபரப்பான சூழலாகவே காட்சியளிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.